குறள் எண் 785 குறள். புணர்ச்சி பழகுதல் வேண்டா, உணர்ச்சிதான் நட்பாம் கிழமை தரும். இந்த குறள்ல நம் நண்பர் மீது நமக்கு உரிமையை தருவது எது அப்படின்றத வள்ளுவர் சொல்றார். அது மட்டும் இல்லாம இந்த குறளின் மூலமாக வள்ளுவர் 3 வகையான நட்பினை குறிப்பிடுகிறார். அது என்னன்னு பார்ப்போம். ஒன்று புணர்ச்சி, இரண்டாவது பழகுதல், மூன்றாவது உணர்ச்சி ஒத்தல். அப்போ முதல் வகையான புணர்ச்சி அப்படின்னா, தமிழ் இலக்கியத்துல புணர்ச்சி அப்படின்றது இரு சொற்கள் ஒன்று சேர்வது. இந்த இடத்துல புணர்ச்சி அப்படின்றது அடிக்கடி சந்தித்துக் கொள்வதை குறிக்கிறது. இந்த வகையான நட்பு நாம் வேலை செய்யும் அலுவலகத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகம். இப்போ இது புணர்ச்சி வகையால் அமையக்கூடிய நட்பு. அடுத்த வகை பழகுதல். இது நெருங்கி பழகுதல், அதாவது உறவு கொள்ளுதல், நட்பு என்ற உறவை நாம் ஏற்றுக்கொள்ளுதல். இது பழகுதல் வகையான நட்பு. மூன்றாம் வகையான ஒரு நட்பு வகையும் உள்ளது. அது உணர்ச்சி ஒத்தல். இது உள்ளத்தால் பொருந்தக்கூடிய ஒத்த மனப்பான்மை கொண்ட நட்பு. நாமும் நம் நண்பரும் ஒத்த மனப்பான்மை கொண்டவராக இருந்தால் இந்த வகையான நட்பு அமையும். வள்ளுவர் என்ன சொல்றாரு? புணர்ச்சி பழகுதல் வேண்டா, உணர்ச்சி தான் நட்பாம் கிழமை தரும் என்கிறார். இந்த 3 வகையான நட்பில் 3வது வகை இருக்கு பாருங்க, இந்த உணர்ச்சி ஒத்தல், ஒத்த மனப்பான்மை, இதுதான் நட்புக்கு உரிமை தரும் என்கிறார் வள்ளுவர். இப்போ புணர்ச்சியும் பழகுதலும் வேண்டா, அடிக்கடி சந்தித்துக் கொள்வதும் நெருங்கி பழகுவதும் வேண்டாம். நம்ம மனசு பொருந்தி போச்சுனாலே அதுவே நம்ம நட்புக்கு உரிமையை கொடுக்கும் என்கிறார் வள்ளுவர். இதுக்கு மிக சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் இலக்கியத்துல புறநானூர்ல கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையார் கதை இருக்கு. கோப்பெருஞ்சோழனுக்கு 2 மகன்கள். 2 மகன்களும் அரசவை மீது ஆசை கொள்றாங்க. அதனால தன் தந்தையே கொல்ல துணிறாங்க. இதை அறிந்த கோப்பெருஞ்சோழன் என்ன முடிவு எடுக்கிறாருன்னா, தான் தன்னோட மகன்களை கொன்றால் வாரிசு எல்லாம் போயிடும் அரசுக்கு. மகன்கள் தன்னை கொன்றால் அது அவருக்கு மானத்தை சீர்குலைத்து விடும். அதனால கோப்பெருஞ்சோழன் ஒரு முடிவுக்கு வராரு. என்ன பண்றாருன்னா, வடக்கிருந்து உயிர் துறக்கலாம் அப்படின்ட்டு முடிவெடுக்கிறார். இது ஒரு தமிழர் மரபுங்க. அதாவது வடக்கு நோக்கி இருந்து உண்ணாமல் தனது உயிரை மாய்த்து கொள்வர். இது தமிழ் மரபு. இப்போ வடக்கு இருக்கிறதுக்கு அவரு தொடங்குறாரு. ஒரு இடத்தை தேர்வு செய்யறாரு, அங்க அமர்றாரு. என்னன்னா, அவரோட இருக்கை பக்கத்திலேயே இன்னொரு இருக்கைய அமைக்கிறார். புலவர்கள் அவர்கிட்ட கேட்டதுக்கு, நீங்க தானே வடக்கு இருக்க போறீங்க, ஏன் பக்கத்துல இன்னொரு இடத்தை விட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் பதில் சொல்றாரு, என்னோட நண்பர் நான் இல்லாம இருக்க மாட்டான், என் நண்பர் பிசிராந்தையார் என்னுடன் வந்து உயிர் துறப்பார் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட புலவர்கள்லாம் சிரிக்கிறாங்க. நீங்க அடிக்கடி சந்திச்சுக்கவும் மாட்டீங்க, நெருங்கியும் பழகி நாங்க பார்த்ததில்ல, அப்புறம் எப்படி நீங்க வடக்கு இருந்தா அவர் உங்க கூட வந்து உயிரை மாச்சிப்பாரு அப்படின்னு சொல்றீங்களே. ஆனா கோப்பெருஞ்சோழன் ரொம்பவே உறுதியா சொல்றாரு, பிசிராந்தையார் இங்கு வருவார், என்னோடு உயிரை துறப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வடக்கிருந்து இறந்தே போயிடுறாரு. இதை குறிப்பால் உணர்ந்த பிசிராந்தையார் மன்னர் இறந்துடுறாரு. கோப்பெருஞ்சோழன் இறந்த பின்பு பிறகு அங்கே வருகிறார். வந்து அந்த இடத்தில் அமர்ந்து அவரும் வடக்கிருந்து உயிரை மாய்த்துக் கொள்கிறார். இதை கேட்கறதுக்கு கொஞ்சம் நம்பகத்தன்மை இல்லாத மாதிரி தான் இருக்கும். இப்படிதாங்க வாழ்ந்தாங்க தமிழர்கள், இதுதான் நம்ம மரபு. அந்த அளவு நட்பு மீது ஒரு புரிதல் இருந்தது தமிழர்களுக்கு. இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த உணர்ச்சி ஒத்தல் அப்படின்றது நாடுகளுக்கு இடையே இருக்குங்க. இப்போ 2026 நான் இந்த காணொலியை பதிவிடுறேன். இந்தியாவுக்கும் ரஷ்ய கூட்டமைக்கும் இடையே ஒரு ஒத்துமை இருக்கு. 2 நாட்டின் வெளியுறவு கொள்கையிலும் ஒரு ஒத்த மனப்பான்மை இருக்கு. நமது பிரதமர் மோடி அவர்களாக இருந்தாலும், ரஷ்ய நாட்டு அதிபர் புட்டினாக இருந்தாலும் ஒரு ஒத்த மனப்பான்மை இருக்கிறதுனால தான் 2 நாட்டுக்கும் ஒரு நெருங்கிய நட்பு இப்பயும் தொடருது. இதை கூட நம்ம ஒரு எடுத்துக்காட்டா எடுத்துக்கலாம். இப்போ 2026 பின் நாட்கள்ல எப்படி இருக்கும்னு தெரியாது இல்லையா? இது மாதிரி நம்ம எடுத்துக்காட்டுகளை சொல்லலாம். இப்போ
நிறைய எல்லா உரையாசிரியர்களும் உணர்ச்சியும் பழகுதலும் வேண்டா, உணர்ச்சி ஒத்தல் மட்டுமே போதும்னு சொல்றாரு. ஆனா ஒரே ஒரு உரையாசிரியர் மட்டும், நான் நிறைய உரையாசிரியர்களை படித்தேன், அதுல ஒரே ஒரு உரையாசிரியர் மட்டும் விதிவிலக்கா என்ன சொல்றாருன்னா, உணர்ச்சியும் வேண்டும் பழகுதலும் வேண்டும், கூடவே உணர்ச்சி ஒத்தலும் வேண்டும். நண்பனானது அடிக்கடி சந்தித்து கொள்ளவும் வேணும், நெருங்கி பழகவும் வேணும், அதே சமயத்துல ஒத்த மனப்பான்மை உடையவரா இருக்கணும். இப்போ ஒத்த மனப்பான்மை, உள்ளத்தால் பொருந்தக்கூடிய ஒத்த மனப்பான்மை இல்லாம நண்பர்கள் பழகிறதும் அடிக்கடி சந்தித்துக்கிறதும் பலன் இல்லாதது அப்படின்னு சொல்றாரு. இப்போ இவர் என்ன, இந்த உரையாசிரியர் என்ன சொல்றாருன்னா, மற்றவர்கள் இரண்டுமே வேண்டாம் என்று கூட இவர் இரண்டுமே வேணும், ஆனா இரண்டும் கூட ஒத்த மனப்பான்மையும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த குறளின் வாயிலாக நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, ஒத்த மனப்பான்மையே, மன வேறுபாடு இல்லாத ஒத்த மனப்பான்மையே நட்பின் மீது நமக்கு உரிமையை தரும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம்.